அருமையானவர்களே, இயேசுவின் நல்ல நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய வெள்ளி தினத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். வருடம் இந்த ஆண்டுடைய இறுதி வார பாஸ்கா சிலுவை பாடுகளின் இறுதி வாரத்தை நாம் கொண்டாடுவது வழக்கம். ஆமென். நேற்றைய முந்தைய நாளும் புதன் வியாழன் நாங்கள் மக்கள் உபவாசமாயிருந்து தங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக மன்றாடினதை நாம் பார்த்தோம். கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். அதே போல் இவ்வாரம் இன்றைக்கு பெரிய வெள்ளி என்று இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதோடு கூட இந்த நாளிலே சிலுவையில் இயேசு என்ன செய்தார் என்பதை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில், இலங்கை தேசத்தில் இருக்கிற அக்கரப்பத்து பிரதேச செயலகம், ஆலடம்பு பிரதேச செயலகம் உட்பட்ட திருக்கோயில் பிரதேச செயலகம் உட்பட்ட கிராமங்களிலே கர்த்தருடைய அன்பை எமது வாலிபர்கள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள் நாடகத்தின் மூலமும், அபிநயங்கள், பாடல்கள் மூலமும் கர்த்தருடைய அன்பை நாங்கள் பறைசாற்றினோம். ஏன் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அவனவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஆமென். சிலுவையில் மரித்தது உண்மை. ஆண்டவர் உலகாலமும் கொலைக்கருவியாய், உலகாலமும் பயங்கரமாக இருந்த அந்த சிலுவைக்கு கனமும் மதிப்பும் உண்டானது என்னத்தால்? சிலுவையில் மரித்த இயேசுவால். ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவையை சுமந்தார். அதோட அர்த்தம் என்ன? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சிலுவையை சுமந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிலுவைகளை அனுதினமும் சுமப்போம். ஆமென். பெருமை என்றதை விட்டுவிட்டு தாழ்மை என்ற சிலுவையை சுமப்போம். அவமானம் என்ற சிலுவையை நாம் சுமப்போம். தனிமை, சோர்வுகள், பலவீனங்கள், சிலவில் யாருமே உதவி செய்ய முடியல, தடைகள், இப்படிப்பட்ட பலவிதமான சிலுவைகள் நாம் சந்திக்க முடியும். நம்மளை நாம் வெறுக்காவிட்டால் நாம் நம்முடைய சிலுவை சுமக்க முடியாது. ஆண்டவரை பாருங்கள், தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. அவரை ராஜா என்று சொன்னவர், அவரை குத்தினார்கள், அவருடைய இருந்து விட்டு ஓடினார்கள். அவருக்கு அநியாயம் செய்தவர்களை பார்த்து அவர் மன்னிப்பு, பிதாவியர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இந்த காலை நாட்களிலே, இந்த பெரிய வெள்ளி தினத்திலே நாமும் கர்த்தருடைய சிலுவை, ஆண்டுடைய சிலுவை, நமக்கிருக்கிற சிலுவை சுமந்து அவர் மரித்த அந்த நோக்கத்தை புரிந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் வருகை அது சீக்கிரம். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவிலே நான் ஏற்கனவே யூடியூப்பில் நேரலையிலே போட்டிருந்தேன் எங்களுடைய இந்த நாள் பாத யாத்திரையோடு கூடிய சுவிசேஷ ஊழியத்தை. இன்றைக்கும் ஒரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி போடுகிறேன். தயவுசெய்து புதிதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோவோடு கூட சில நாடகங்களுடைய வீடியோக்கள், தேவ செய்திகள், அதே போல் எங்களுடைய இந்த நாள் நடந்த சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு இதை தொகுத்து வழங்குகிறேன். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை கிரியை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டிக்கொண்டு போய் தேசாதிபதியாகிய பிலாத்துவிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்திலே கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் என்னிடத்தில் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். ஜனங்களோ அவனை சிலுவையிலே அறையும் என்று பொருளிட்டார்கள். இயேசுவை விடுதலையாக்கும் மனதாய் மறுபடியும் அவர்களிடத்திலே பேசினான். அவர்களோ அவனை சிலுவையிலே அறையும் என்று பொருளிட்டார்கள். பிலாத்து 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பம் செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர் விட்ட சத்தமே மேற்கொண்டது. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவை அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறையும்படி வாரினாலும் சவுக்கினாலும் அடித்தார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி
சிரசின் மேலே வைத்து அவர் கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் குத்தி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அங்கிருந்தவர்கள் சிலர் அவருடைய தலையிலே குத்தினார்கள், சிலர் கன்னத்திலே அடைந்தார்கள். இயேசுவோ மயில் கத்தரிக்கும் மாட்டை போல மௌனமாக இருந்தார். அவருடைய சரீரம் மணிகளால் கிழிக்கப்பட்டு உழுத நிலம் போல ஆயிற்று. அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்திக் கொண்டிருந்தது. கால்கள் தடுமாறி இயேசு கீழே விழுகிறார். இதுவரை இஸ்ரவேலின் ராஜாவே என்று புகழ்ந்தவர்கள் யூதருக்கு ராஜா என்று இயேசுவை இகழ்ந்தார்கள். இயேசுவே ரட்சியும் என்று ஆரவாரம் விட்டவர்கள் அவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை. மனிதன் செய்த பாவங்களை நான் சுமந்தவராக அப்பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படி அவர் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டார். அவரை பரியாசம் பண்ணின பின்பு இயேசுவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரை சிலுவையிலே அறையும்படி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள். இயேசு தன்னுடைய கடைசி தொழில் இரத்தம் வரை இந்த பூமியிலே சிந்தினார். இப்ப நம்மால் பாடுகள் பட்டு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இறுதியாக இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் குற்றமற்றவர், ஆனாலும் தண்டிக்கப்பட்டார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி இயேசு மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தவரா, மரணத்தை ஜெயித்தவரா, பிசாசை ஜெயித்தவரா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை ஓர் அபிநய நாடகம் வழியிலாக உங்களுக்கு காண்பிப்பதற்கு எமது வாலிபர்கள் ஆயத்தமாகிறார்கள். எனவே மீண்டும் அன்போடு கூட தம்பட்டை வாழ் மக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் இந்நாடகங்களை கண்டுகளிப்பதற்காக. மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காகவும் மீட்புக்காகவும் பரலோகத்தின் தேவன் மனுஷ சாயலாய் இவ்வுலகுக்கு வந்தார். மனிதர்களின் பாவங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு மனிதர்களுக்காக இயேசு மரிக்க சித்தமானார். அமைதியான அந்த இரவில் இயேசு தனது சீசர்களோடு கெத்செமனே என்னும் தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டு இருந்தார். ஆனாலும் துரோகம் அருகிலே வந்தது. இயேசுவின் சீசர்களில் ஒருவனாயிருந்த யூதாஸ்காரியத்து இயேசுவை ரோம பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் காட்டிக் கொடுப்பதற்கு பிறந்தேன், துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். குருடனாக பிறந்தேன், துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். ஒளி நிறைந்த இந்த உலகத்திலே இருளில்
நிறைந்த இந்த உலகத்திலே இருளில் வாழ்ந்து வந்தேன். தாய்க்காக நாளோ துடித்ததுண்டு அண்ணா. பெற்ற தாய்க்காக நாளோ துடித்ததுண்டு அண்ணா. உணவை ஊட்ட சில நாள் நாளோ தவித்ததுண்டு அண்ணா. உணவை ஊட்ட சில நாள் நாளோ தவித்ததுண்டு அண்ணா. கண்கள் இருந்தால் உழைத்து உழைத்து என் பசியை போக்கி கண்கள் இருந்தால் உழைத்து உழைத்து என் பசியை போக்கி இருப்பேன். உணவுக்காகவும் இடம் கைகளை ஏங்கி உள்ளி அண்ணா. அண்ணா இலக்கம் காட்டும் அண்ணா. அண்ணா இலக்கம் காட்டும் அண்ணா. நல்ல வார்த்தை ஒன்று கேட்டேன். துன்பம் நிறைந்த வாழ்வில் நல்ல வார்த்தை ஒன்று கேட்டேன். குணமளிக்கும் தேவன் மண்ணில் பிறந்து வந்தார் என்றேன். குணமளிக்கும் தேவன் மண்ணில் பிறந்து வந்தார் என்றேன். மரித்த லாசருக்கு உயிர் கொடுத்தவர் இயேசுநாதர் என்று குருடனார் பிறந்தேன். துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். குருடனாக பிறந்தேன். துன்ப துயரத்தாலே வளர்ந்தேன். ஒளி நிறைந்த இந்த உலகத்திலே இருளில் வாழ்ந்து வந்தேன். ஒளி நிறைந்த இந்த உலகத்திலே இருளில் வாழ்ந்து வந்தேன். நாளோடு கிட்டதுண்டு அண்ணா. தாய்க்காக நாளோடு கிட்டதுண்டு அண்ணா. சரி உணவை ஊட்ட
கல்வாரியின் கதை மன்னிப்பின் மீட்பர். மனுக்குலத்தின் மீட்பராம் மகிமையின் சொருதியாம் மகிபன் இயேசு மனுக்குலத்தின் பாவம் ஏற்று இம்மண்ணுலகம் கல்விய மகத்தான இந்தியடி அறுவடை பணி பிடிப்பது நடத்துகின்றதான கிறிஸ்துவின் பாடுகள் பெரியவர்கள் பாத யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2000 வருடங்களுக்கு முன்பதாக மாந்தர் யாவரும் இப்பூமியில் நல்வாழ்வை காணவும் பாவமற்று ஓர் புனித வாழ்வை அடையவும் பரம்பொருளாகிய இறைவன் பாவிகளாகிய மனிதர்களுக்காக பாவம் சுமந்து கல்வாரி மலையிலே சிலுவை மரத்திலே தன் உயிரை தியாகம் செய்த இந்நன்னாள் இந்நாள். எனவே கிறிஸ்துவின் அம்மன்னிப்பை சுதந்திரமாக்கிக் கொண்டு மீட்பையும் மெய்வாழ்வையும் நல்வழியையும் அடைய பிரார்த்திப்பதோடு அந்த கிறிஸ்துவின் அன்பும் சந்தோஷமும் இவரின் நிறைந்த சமாதானமும் உங்களுக்கு ஒருபாவமாக கிறிஸ்து மனிதர்களாக நடத்தி சிலுவை சுமந்து தன் உயிர் மீட்பை இந்த நாளை பாதுகாப்பு